அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். சுரேஷ் அழகுமதி கிட்ட பேசும்போது, உன்னால் வீட்டில் எல்லாரும் எவ்வளோ மனசு வேதனைப்படுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? என் அப்பா என்கிட்ட பேசும்போது ரொம்ப மனசு வேதனையோடு பேசினாரு. சுரேஷு, உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கும் போது என்னால் தாங்கிக்கவே முடியல. நம்ம வீட்டுக்கு அழகுமதி பொறுப்பான மருமகளாக இருப்பான்னு நினச்சேன். அதனால தங்கராஜ் பேச்சை கேட்டு இந்த கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சேன். ஆனால் இப்போ அழகுமதியால் இவ்வளோ பிரச்சனை வருதேன்னு என் அப்பா அழுது நான் பார்த்ததே இல்லை. ஆனால் நேற்று என் கையை பிடிச்சிக்கிட்டு என் அப்பா அழுகும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல. இப்படி எதுக்கு இந்த வீட்டில் பிரச்சனை செய்கிற அப்படின்னு சொல்லும்போது, இப்போவும் நீங்கள் தான் தேவையில்லாமல் பேசுகிறீங்க. நான் ஏன் வேலையை பார்த்துட்ருக்கேன். இப்போவும் சொல்கிறேன், என்னால் எந்த பிரச்சனையும் வரல. நேற்று நீங்கள் என்கிட்ட பொறுமையாக பேசியிருந்தா அங்கே ராஜலக்ஷ்மி அத்தை வந்து என்ன நடக்குது, ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோன்னு நான் உங்களுக்காக தான் பேசினேன். நீங்கள் என்னை புரிஞ்சுக்காம எல்லார் முன்னாடியும் தேவையில்லாமல் பேசி என்னை தலைகுனிய வைக்கணும்னு நினச்சிங்க. அதனால் இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் தலைகுனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறீங்க. நான் என்ன செய்ய முடியும்? நான் உண்மையை தான் பேசினேன். என்னால் எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியா இப்போவும் நீ உன் மேலே எந்த தப்புமே இல்லாத மாதிரி பேசுகிறல. அப்போ நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம பிரச்சனை செய்கிறேனான்னு கேட்குறாரு சுரேஷ். இப்போ என்ன, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்கள் கிளம்புங்க. எனக்கு ஏற்கனவே வேலை இல்லாமல் நான் வீட்டில் இருக்கிறதுனால ராஜலக்ஷ்மி அத்தை, நீ சும்மா தானே வீட்டில் இருக்க, இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியதானேன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனியும் நான் வீட்டிலே இருந்தால் அவ்வளவுதான், ஏதாவது இப்படி தான் பேசி பிரச்சனை செய்வாங்க. நான் வேலைக்கு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன். நீங்கள் முதல்ல உங்கள் வேலையை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே அழகுமதி. அதானே, நீ இப்படி வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், இந்த வீட்டில் இருக்க யார் பேச்சும் கேட்கக்கூடாது, யாருக்கும் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற. அதனால தான் ரொம்ப பேசுகிற. நீ சம்பாதிக்கிறது எனக்கே பிடிக்கல, நீ வேலைக்கு போகிறது எனக்கு பிடிக்கல. போனா போதுன்னு பொறுமையாக இருந்தால் என் வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கே பிரச்சனை செய்கிறல்ல. இன்னும் கொஞ்ச நாள் தான். நீ மட்டும் மனசு மாறாமல் என்னை புரிஞ்சுக்காமல் இருந்தனா அப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ரொம்ப கோபமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே இதை பார்த்துட்டு இருந்த மலர் அங்கே அழகுமதி கிட்ட பேசுகிறாங்க. என்ன அழகுமதி, மறுபடியும் சுரேஷ் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறானான்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை மலரக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ரொம்ப பொறுப்பாக தான் இருக்க. இங்கே சுரேஷ் பேசுகிறதெல்லாம் எங்ககிட்ட சொல்கிறதே இல்லை. ஆனால் சுரேஷ் தான் வேணும்னே ரொம்ப பிரச்சனை செய்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் ராகவன் மாமாவும் ராஜலக்ஷ்மி அத்தையும் தான். சுரேஷ்க்கு ரொம்ப இடம் கொடுக்குறாங்க, சுரேஷ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் சுரேஷ் இப்படிலாம் பேசுகிறான். நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறாங்க மலர். மலர் பேசுகிறத கேட்டு அழகுமதி சந்தோஷப்படுறாங்க. இந்த வீட்டில் என்கிட்ட இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறது, என்கிட்ட ஆறுதலாக பேசுகிறது மலரக்கா மட்டும்தான். கண்டிப்பாக இந்த வீட்டில் என்னால் பிரச்சனையே வராது. ஆனால் சுரேஷ் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆமாம், இப்போ நீ என்ன செய்கிற அப்படின்னு கேட்கும்போது, அதான் எனக்கு வேலை இல்லையே, வீட்டில் சும்மா தானே இருக்கேன். மறுபடியும் வேலைக்கு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், இப்போ வேலைக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படியா, நீ நினச்சதை விட உனக்கு பெரிய வேலை கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ வீட்டில் இருந்து கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சாலும் ராஜலக்ஷ்மி அத்தை உன்னை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஏன்னா இப்போவே அவங்க உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. நீ பேசாமல் வேலைக்கு போகிறது தான் உனக்கும் நல்லது, நீயும் சந்தோஷமாக இருக்க முடியும். இவங்க பேச்சை நீ கேட்கணுன்ற அவசியமே இல்லை. நான் தான் வேலைக்கு போகாமல் இந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறேன். ஆனால் நீ பொறுப்பாக வேலைக்கு போனாதான் எனக்கு சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் நீ எப்பயுமே ராஜலக்ஷ்மி அத்தை பேச்சை கேட்கணும், அவங்க சொல்கிற வேலையை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீ எப்பயும் போல் நீ வேலைக்கு போய் சந்தோஷமாக உன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்க, அவ்வளவுதான். சுரேஷால் பிரச்சனை வந்தாலும் நீ கொஞ்சம் பொறுமையாரு அழகுமதி. சீக்கிரமாகவே நீ புது வேலைக்கு போகணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு பேசுகிறாங்க மலர். மலரக்கா, உங்களுக்கு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும்னு நிறைய ஆசைப்பட்டிருப்பீங்கள்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், இங்கே பாக்கியராஜை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என் குடும்பத்தை நான் பார்த்துக்கணுன்னு என் அம்மா தனியாக இருந்து என்னை படிக்க வச்சப்ப நினச்சேன். ஆனால் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறம் நீ வேலைக்கு போகணும்னு நினைக்கவே கூடாதுன்னு ராஜலக்ஷ்மியத்தை நான் வந்த உடனே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி நான் வேலைக்கு போக முடியும்? அதனால் குடும்பத்தை பார்த்துக்கிட்டா போதும்னு நானும் பொறுப்பாக வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் மூத்த மருமக பொறுப்பாக இருக்கா அப்படின்னு என்னை பாராட்டி பேசுகிறாங்க. இருந்தாலும் நான் என்ன யோசிக்கிறேன்னு ஏன் பாக்கியராஜுக்கே தெரியாது. சரி, நீ உன்னுடைய வேலையை பாரு. கிச்சனில் நான் இல்லைன்னு பார்த்துட்டு அப்புறம் ராஜலக்ஷ்மி அத்தை உடனே என்கிட்ட கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் கிச்சனில் இருக்க வேலையை செய்கிறதுக்காக வராங்க. ராகவன், மலரு தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. என்ன இருந்தாலும்
அழகுமதி இப்படிலாம் பேசியிருக்க கூடாது மலரு அப்படின்னு சொல்லும்போது, மாமா அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சே, அப்புறம் எதுக்கு மறுபடியும் பேசிட்டு இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் ஒவ்வொரு வேலையாக கிளம்பிட்டாங்க. நீங்கள் எதுக்கு நடந்த விஷயத்தை பற்றியே பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, என்ன மலர் இப்படிலாம் பேசுகிற? நான் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? என் பையன் சுரேஷ் எவ்வளோ மனசு வேதனைப்படுறான்னு எனக்கு தானே தெரியும். ஆனால் நீயும் அழகுமதிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற, அதெல்லாம் யோசிக்கும்போது, மலரு நீயும் எங்களை புரிஞ்சுக்கலன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாரு ராகவன். இல்லை ராகவன் மாமா, அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க மலர். இப்போ கூட நீ அழகுமதி கிட்ட தான் பேசிட்டு வர. அது மட்டும் இல்லாமல் அழகுமதியோட அப்பாவும் அம்மாவும் வந்து பேசும்போது சுரேஷ் மேலே தான் தப்பு இருக்குது, சுரேஷ் பொறுமையாக இருந்திருக்கலான்னு நீ எங்கள் முன்னாடியே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் பேசும்போது எங்களால் எப்படி பொறுமையாக இருக்க முடியும் மலரு அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் சுரேஷ்கிட்ட நீங்களும் பேசி புரிய வைக்கணுமாமா. அழகுமதி வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கணுன்னு பொறுப்பாக தான் அவங்க பொறுப்பான மருமகளாக இருக்காங்க. நீங்களும் சுரேஷும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே போதும். கிச்சனில் நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் அங்கேருந்து வராங்க. அழகுமதியோட அப்பா அழகுமதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அழகுமதி எப்படி இருக்கேன்னு கேட்குறாங்க. நான் எப்பயும் போல் சந்தோஷமாக தான்ப்பா இருக்கேன். என்னை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். எனக்காக எங்கள் வீட்டுக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கீங்க. எனக்கு வேற என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீ இப்போ என்ன செய்கிறேன்னு கேட்குறாங்க. அப்பா என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், வேலைக்கு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே அழகுமதி, நீ எதுக்குமா இன்னும் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும்? ஏற்கனவே இந்த வீட்டில் இருக்கிறவங்க உன்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, சுரேஷும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு பேசும்போது, அப்பா இவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலனாலும் நான் வந்து கண்டிப்பாக வேலைக்கு போகணும். நீங்கள் என்னை நல்லா படிக்க வச்சுருக்கீங்க, பொறுப்பாக வேலைக்கு போகணும், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் நான் எதுவுமே செய்யலையேப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அழகுமதி, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ வந்து சுரேஷை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தங்கராஜ் பேச்சை கேட்டு உங்ககிட்ட பேசுனது எல்லாமே பெரிய தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வீட்டில் உனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னதான் மலர் சப்போர்ட் பண்ணாலும் சுரேஷ் உனக்கு துணையாக இருந்தால் தானே உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ராகவனும் ராஜலக்ஷ்மியும் நீ தான் பிரச்சனை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் சுரேஷுக்காக சப்போர்ட் பண்ணுறவங்க உன்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, நீ பேசாமல் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்கணும்னு சொல்லும்போது, இல்லைப்பா நீங்கள் தங்கச்சியை நல்லபடியாக பார்த்துக்கங்க, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்ப்பா. சின்ன சின்ன பிரச்சனைக்காக நம்ம வீட்டுக்கு வந்தால் எப்படிப்பா? இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும்ப்பா, நான் பார்த்துக்கிறேன்னு நம்பிக்கையாக பேசுகிறாங்க அழகுமதி. இல்லை அழகுமதி, இருந்தாலும் நாங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்ப நீ எங்கள் கூடவே கிளம்பி வந்திருந்தாதான் நம்மளோட அருமை பெருமை என்னன்னு உன்னுடைய மாமியார் வீட்டில் எல்லாரும் புரிஞ்சிருந்திருப்பாங்க. இப்போ மறுபடியும் நீ அங்கேயே இருக்குன்னு சொன்னதால் அவங்க என்றைக்குமே உன்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்காக தான் நான் வேலைக்கு போகணும்னு எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே நீ காலேஜில் ரொம்ப பொறுப்பாக வேலை பார்த்துட்டு இருந்த, ஆனால் எதுக்காக அந்த சார் நீ வேலைக்கு வர வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க எந்த காரணமும் சொல்லவே இல்லைப்பா. எதுக்காக அவங்க இப்படி ஒரு முடிவெடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இனி நீங்கள் காலேஜுக்கு வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நான் ஏற்கனவே அவர் எதுக்காக அப்படிலாம் சொன்னார்னு புரியலையேன்னு ரொம்பவே மனசு வேதனையோடு இருந்தேன். அந்த சமயம் சுரேஷ் என்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சிட்டாரு. அதனால தான்ப்பா நானும் ரொம்ப கோபமாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது அழகுமதி. நாங்கள் தான் உன்னை புரிஞ்சுக்கணும், நாங்களே உன்னை புரிஞ்சுக்கலனா எப்படி? நீ பொறுமையா இரு, நல்லா ரெஸ்ட் எடு. அப்படியே நீ வந்து நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினச்சா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்து உன்னை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், என்னை நினச்சி சரியாக சாப்பிடாம இருக்காதீங்கப்பா அப்படின்னு பேசிட்டு இங்கே அழகுமதி ஃபோனை வைக்கிறாங்க. அந்த சமயம் அழகுமதியோட அப்பா யோசிக்கிறாங்க. அழகுமதி எதுக்கு வேலைக்கு வர வேண்டாம்னு அந்த சார் சொன்னாருன்னு தெரியல, நம்ம காலேஜில் போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு அழகுமதி ஏற்கனவே வேலை செஞ்சு அந்த காலேஜுக்கு கிளம்பி போகிறாரு அழகுமதியோட அப்பா. அந்த சார்கிட்ட வந்து அழகுமதியோட அப்பா பேசுகிறாரு. சார் நான் அழகுமதியோட அப்பா, அழகுமதி எவ்வளோ பொறுப்பாக இந்த வேலையை பார்த்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். தன்னுடைய படிப்பை முடிச்சதுலேருந்து அழகுமதி உங்கள் காலேஜில் வேலை பார்க்குறாங்க. அழகுமதியை பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு அழகுமதி வேலைக்கு வர வேண்டான்னு சொன்னீங்க? எந்த காரணத்துக்காக இப்படி பேசுனீங்கன்னு எனக்கு உண்மை என்னன்னு தெரியணும். உண்மையாகவே நீங்கள் அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் அழகுமதி வேலைக்கு வர வேண்டாம், அவங்களுக்கு நிரந்தரமாக இந்த வேலை கிடைக்காதுன்னு நீங்கள் எதுக்காக சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த சார் ரொம்ப யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை இருக்குதுன்னு அழகுமதி ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. காலேஜுக்கு வரும்போது தான் அழகுமதி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தா. அங்கே சுரேஷ் வீட்டில் அழகுமதிக்கு நிறைய பிரச்சனை செய்கிறாங்க. இப்போ கூட சுரேஷுக்கும் அழகுமதிக்கும் அவ்வளோ பிரச்சனை வருது. இன்னும் என் பொண்ணு வீட்டிலேயே இருந்தால் அவங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க.
மறுபடியும் அழகுமதி இந்த வேலைக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எதுக்காக அழகுமதி வேலைக்கு வர வேண்டான்னு சொன்னீங்க? அழகுமதி சரியாக வேலை செய்யலையா, இல்லை உங்கள் பேச்சை கேட்கலையா, என்ன காரணம்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க அழகுமதியோட அப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சார் அழகுமதிக்காக உண்மையை சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். அழகுமதி இங்கே வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து அவங்க வேலையை அவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிட்டாங்க. சீக்கிரமாகவே அழகுமதிக்கு இந்த வேலை நிரந்தரமாக கிடைக்க போகுதுன்னு நினைக்கும் போது தான் இங்கே சுரேஷோட மாமா தங்கராஜ் வந்து பேசினாரு. அவர் நம்ம காலேஜுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காருன்னு சொல்லும்போது, நானும் அவரோட கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன். ஆனால் எப்பவும் அவர் பேச்சை கேட்கணுன்ற அவசியமே இல்லையேன்னு சொல்லும்போது, இல்லை அவர் வந்து அழகுமதி இனி வேலைக்கு வர வேண்டாம், அப்போ தான் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னார். தங்கராஜ் பேச்சை கேட்டதுக்கப்புறமா நானும் எல்லார்கிட்டேயும் பேசினேன். அவங்களும் சரின்னு சொன்னதால் அழகுமதி இனி வேலைக்கு வர வேண்டான்னு நானே யோசித்து ஒரு முடிவெடுத்தேன்னு சொல்லும்போது, தங்கராஜ் பேச்சை கேட்டு நீங்கள் இப்படி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு முடிவெடுப்பீங்களா? அழகுமதி சரியாக வேலை செய்யலைன்னா பரவாயில்ல, அழகுமதி வேலைக்கு போகவே கூடாதுன்னு தங்கராஜ் எதுக்கு இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு தங்கராஜ் மேலே உள்ள கோவத்தில் இங்கே அந்த சார்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க அழகுமதியோட அப்பா. அப்போ தான் உண்மை என்னன்னு புரியுது. அந்த சார் சொல்கிறாங்க, சுரேஷுக்கும் தங்கராஜுக்கும் அழகுமதி இங்கே வேலைக்கு வர்றது பிடிக்கல. இவங்க 2 பேருமே எங்கள் காலேஜுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க, இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. வேறு வழி இல்லை, நாங்கள் அவங்க பேச்சை தான் கேட்கணும். நீங்கள் வேணும்னா மறுபடியும் சுரேஷ்கிட்டையும் தங்கராஜ்கிட்டையும் பேசி பாருங்கள். அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா உங்கள் பொண்ணு அழகுமதி எங்கள் காலேஜுக்கு மறுபடியும் வேலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அழகுமதியோட அப்பா ரொம்ப கோவமாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு, எதுக்காக நான் தங்கராஜ்கிட்ட பேசணும், எதுக்காக நான் சுரேஷ்கிட்ட பேசணும், நான் இப்போ கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பேச போகிறதில்ல, ஆனால் நான் போலீஸ்கிட்ட உதவி கேட்க போகிறேன். போலீஸ்கிட்ட உதவி கேட்டால் தான் சுரேஷை பற்றி எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. அழகுமதி வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடாதுன்னு இவங்க 2 பேரும் இப்படிலாம் பிரச்சனை செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்கணுமா? அழகுமதி மறுபடியும் வேறு வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கா. ஆனால் மறுபடியும் இவங்களால பிரச்சனை வருமே, அதனால் தங்கராஜ் கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. கண்டிப்பாக அழகுமதிக்கு சுரேஷ் எப்பயுமே சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அழகுமதியோட அப்பா ரொம்ப கோவமாக போலீஸ்கிட்ட உதவி கேட்கறதுக்காக வராரு. சுரேஷ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தனக்கு வேலை இருக்குன்னு அங்கேருந்து கிளம்பியிருப்பார். அந்த சமயம் அந்த சார் வந்து என்னாச்சு, அவர் ரொம்ப நேரமாக அங்கே நிற்கிறாரே யாருன்னு கேட்கும்போது, அழகுமதியோட அப்பா சுரேஷோட மாமனார் தான் அப்படின்னு சொல்லும்போது, சுரேஷை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் உங்களை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வர சொல்லுங்கள் என்னன்னு தான் கேட்போமே அப்படின்னு சொல்லும்போது, அங்கே வந்த அழகுமதியோட அப்பா ரொம்பவே அழுதுகிட்டே பேசுகிறாரு. சார், அழகுமதி சுரேஷோட மனைவி தான். ஆனால் என்னைக்கு அழகுமதி அவங்க வீட்டுக்கு மருமகளாக போனாலோ இப்போ வரைக்கும் அழகுமதியால் தான் பிரச்சனை வருதுன்னு அவங்க எல்லாரும் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறாங்க. என் பொண்ணு அழகுமதி வேலைக்கு போகிறது அவங்க யாருக்குமே பிடிக்கல. அதனால் தங்கராஜும் சுரேஷும் அங்கே காலேஜில் இருக்க அந்த சார்கிட்ட பேசி அழகுமதி வேலைக்கு வரக்கூடாதுன்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சுரேஷாலையும் தங்கராஜாலையும் அழகுமதிக்கு நிறைய பிரச்சனை வருது. என் பொண்ணு அவங்க வீட்டுக்கு மருமகளாக போகணும்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ எதுக்கு இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சேன்னு தெரியலையேன்னு மனசு வேதனைப்படுறேன். இப்போ என் பொண்ணு நிம்மதியாக சந்தோஷமாக வேலைக்கு போகணும்னு நினச்சாலும் தங்கராஜாலையும் சுரேஷாலையும் இப்படி பிரச்சனை வந்தா என் பொண்ணு அழகுமதி எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? வேலைக்கு போகக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாது, தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கக்கூடாதுன்னு சுரேஷ் மட்டும் இல்லை தங்கராஜும் இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறாங்க. இந்த உண்மை எனக்கு இப்போ தான் தெரியும் சார். காலேஜில் போய் பேசிட்டு வந்தேன், அந்த சார் தான் உண்மையை சொன்னார். இதுக்கு மேலே நான் என்ன சார் செய்கிறது அப்படின்னு அழகுமதியோட வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே மனசு வேதனையோட இப்படி பேச ஆரம்பிக்கிறாரு அழகுமதியோட அப்பா. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஏன் இவ்வளோ மனசு வேதனைப்படுறீங்க? சுரேஷ் வரட்டும், நான் பேசுகிறேன். ஏற்கனவே அழகுமதிக்கு நீ பிரச்சனை செய்யவே கூடாதுன்னு சுரேஷ்கிட்ட எவ்வளவோ பேசியிருக்கேன். ஆனால் இனி நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். ஏன் அழகுமதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு சுரேஷ் எதுக்காக இப்படி பிரச்சனை செய்யணும்? பொறுப்பான வேலையில் இருக்க சுரேஷ்க்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி பிரச்சனை செய்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் வந்து அழகுமதியோட அப்பா கிட்ட ரொம்பவே ஆறுதலாக பேசுகிறாரு. உடனே அழகுமதியோட அப்பா, சார் உங்ககிட்ட உதவி கேட்குறதுக்காக தான் வந்தேன். எங்கள் வீட்டு மாப்பிள்ளை சுரேஷால் மறுபடியும் அழகுமதிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லும்போது தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு சுரேஷ் அங்கே மறுபடியும் வராரு. வந்த உடனே சுரேஷ் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதியோட அப்பா ஏன் இங்கே வந்திருக்காரு? ஒன்றுமே புரியலையே. அழகுமதி எங்கள் வீட்டில் தானே இருக்கா, அப்புறம் எதுக்கு இவர் இங்கே வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் யோசிக்கும் போது தன்னுடைய மாமனார்கிட்ட பேசாமல் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சுரேஷ் உங்கள் மாமனார் வந்திருக்காரு,
என்னன்னு கூட கேட்காம அவர்கிட்ட பேசாமல் என்கிட்ட வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இவர்கிட்ட பேசணுன்ற அவசியமே இல்லை சார். அப்படியே பேசினாலும் அழகுமதிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார், என்னை புரிஞ்சுக்க மாட்டார். இவங்க கிட்ட நான் மட்டும் இல்லை சார், என் அப்பா அம்மா யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன சுரேஷ், செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லாத மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார், நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் தானே அழகுமதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு அங்கே காலேஜில் போய் அந்த சார்கிட்ட பேசிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது, இல்லையே, அப்படிலாம் நான் செய்யவே இல்லையே அப்படின்னு இங்கே சுரேஷ் யோசிக்கும் போது தான் புரியுது. தங்கராஜ் மாமா தானே பேசிட்டு வந்தார். இப்போ நான் தான் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்குறாங்களா? வசமாக மாட்டிக்கிட்டேன். தங்கராஜ் மாமா கிட்ட ஏற்கனவே சொன்னேன், இப்படிலாம் செய்யாதீங்க, பேசாமல் அழகுமதி வேலைக்கு போகட்டும்னு. என் பேச்சை கேட்கலையே. அழகுமதியால் மறுபடியும் தங்கராஜ் மாமாவால் எனக்கும் பிரச்சனை வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறாங்க. இல்லை சார், நான் போகலை, தங்கராஜ் மாமா தான் பேசிட்டு வந்திருக்காரு. எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும், இப்படி செய்ய வேண்டான்னு சொன்னேன். ஆனால் தங்கராஜ் மாமா என் பேச்சை கேட்கல. அழகுமதி யார் பேச்சும் கேட்காம வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கிறதுனால, வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறதுனால தான் இப்படி செய்கிறாங்கன்னு, இனி அழகுமதி வேலைக்கு போகவே வேண்டான்னு இப்படி ஒரு யோசனை சொன்னது தங்கராஜ் தான் அப்படின்னு சொல்லும்போது, தங்கராஜ் அப்படி சொன்னால் நீங்களும் சரின்னு சொல்வீங்களா? அழகுமதி வேலைக்கு போகணுமா வேண்டாமான்னு நீங்கள் எதுக்காக யோசித்து முடிவெடுக்கிறீங்க? அழகுமதி நல்லா படிச்சிருக்காங்க, அவங்க விருப்பத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்களும் தங்கராஜும் சேர்ந்துக்கிட்டு ஏன் இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறீங்க? உங்களுக்கு இங்கே ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு எதுக்கு சுரேஷ் தேவையில்லாதமா இப்படிலாம் செய்கிறீங்க? தங்கராஜை வர சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, சார், அவர் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, தங்கராஜ் மாமா உடனே கிளம்பி வர முடியாது சார். தங்கராஜ் மாமா மேலே எந்த தப்பும் இல்லை. இப்போ கூட வீட்டில் அந்த அழகுமதியால் தான் சார் பிரச்சனை வந்திருக்கு. வேணும்னே இப்படி என்னை தலகுனியை வைக்கிறதுக்காக ஏன் ஆஃபீஸில் வந்து என்னை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சுரேஷ் ரொம்ப கோவமா அழகுமதியோட அப்பா கிட்ட பேசும்போது, சுரேஷ், நான் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு வந்து பேசலை, போலீஸ்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். இங்கேயும் இப்படி எதிர்த்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன். அழகுமதி என்னுடைய பொண்ணு, அழகுமதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் என்னங்க யோசிக்கிறது? தங்கராஜ் தேவையில்லாமல் போய் பேசிட்டு வந்திருக்காரு. உங்களால் தான் இப்போ அழகுமதி வேற வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிக்கிறா, கஷ்டப்படுறா. உங்களால் தான் அழகுமதிக்கு பிரச்சனை வருது. ஆனால் நீங்கள் அழகுமதியால் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறீங்க. என்னைக்கு தான் அழகுமதியை புரிஞ்சுப்பீங்க? அப்படி அழகுமதியை உங்களால் புரிஞ்சிக்க முடியலன்னா என் பொண்ணு அழகுமதியை நான் என் வீட்டுக்கே கூப்பிட்டு போவேன். என் பொண்ணு அழகுமதியை நான் நல்லா பார்த்துப்பேன். ஆனால் அழகுமதியை உங்களை கல்யாணம் பண்ணி வச்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லும்போது, உடனே போதும் சுரேஷ், உங்கள் பிரச்சனையை தேவையில்லாமல் இங்கே பேச வேண்டாம். நீங்களும் தங்கராஜும் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? அழகுமதி மறுபடியும் வேலைக்கு போகணும். அப்படி இல்லைன்னா இவங்க உதவி கேட்டதுக்காகவே தங்கராஜும் நீங்களும் வெளியில் வரவே முடியாது. ஏன்னா நீங்கள் அழகுமதிக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கீங்க. இந்த உண்மை தெரியாமல் அழகுமதி இப்போ வரைக்கும் அமைதியாக இருந்திருக்காங்கன்னா அழகுமதியை தான் பாராட்டணும். ஆனால் அழகுமதியோட அப்பா உண்மையை கண்டுபிடிச்சி வந்து சொன்னதுக்கப்புறம் நீங்களே சொல்லிட்டீங்களே, தங்கராஜும் நீங்களும் தான் யோசிச்சு இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கீங்கன்னு. இப்போவே தங்கராஜ் இங்கே வரணும் அப்படின்னு சொன்ன உடனே, நான் வர சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணும்போது, என்ன சுரேஷ் அப்படின்னு கேட்கும்போது, தங்கராஜ் மாமா, உங்களால் இப்போ எனக்கும் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு எல்லா உண்மையும் சுரேஷ் சொல்லும்போது, சுரேஷ், எப்போ பார்த்தாலும் உனக்காக என்னால் வந்து நிற்க முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிடுறாரு. தங்கராஜ் ஏற்கனவே அழகுமதியால் தான் பிரச்சனை வரும்னு நினச்சா இந்த சுரேஷ் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் எப்போ பார்த்தாலும் தனக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக வர சொல்கிறான். ஆனால் என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தங்கராஜ் ரொம்பவே கோபமாக இருக்காரு. சார், இங்கே தங்கராஜ் மாமா வர முடியாதுன்னு சொல்கிறாரு, அவருக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லும்போது, அப்போ நானே கிளம்பி போய் அவரை பார்க்குறேன், போதுமா? சார், நீங்கள் கவலைப்படாதீங்க, மறுபடியும் அழகுமதி அதே காலேஜுக்கு சந்தோஷமாக வேலைக்கு போக தான் போகிறாங்க. உங்களுக்காகவும் அழகுமதிக்காகவும் நான் கண்டிப்பாக உதவி செய்வேன், சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு அந்த சார் பேசிட்டு தங்கராஜை பார்க்குறதுக்காக தங்கராஜோட ஆஃபீஸ்க்கே வந்துடுறாரு. அங்கே அந்த சார் மட்டும் இல்லாமல் இங்கே சுரேஷும் வந்திருக்காரு. சுரேஷ், என்ன சுரேஷ் அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் சொன்னேன்ல நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு, இப்போ உங்களை தேடி நாங்கள் வர வேண்டியதாயிருச்சு, என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்லும்போது, சார் என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது தங்கராஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. எப்போ பார்த்தாலும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான். என்கிட்ட என்னன்னு கேள்வி கேட்குறீங்களா? அழகுமதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் யோசிச்சு ஒரு முடிவெடுப்பீங்களா? அழகுமதி வேலைக்கு போகணுமா வேண்டாமான்னு அவங்க தானே யோசிக்கணும். நீங்கள் எதுக்கு பிரச்சனை செய்கிறீங்க? இப்போ சுரேஷ் வேறு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா? என்ன சுரேஷ் இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக பதில் சொல்கிறாரு.
அழகுமதியால் என்னுடைய வேலைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நானே அமைதியாக இருந்தாலும் தங்கராஜ் மாமா செஞ்ச பிரச்சனையால் இப்போ நானும் வசமாக மாட்டிக்கிட்டேன், என்ன செய்யன்னு தெரியலன்னு பதட்டமாகவே இருக்காரு சுரேஷ். சார் என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் இங்கே அழகுமதியோட அப்பா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எங்ககிட்ட வந்து உதவி கேட்டிருக்காங்க. நீங்கள் கிளம்பி வாங்க, நாங்கள் கூப்பிட்டா நீங்கள் வரமாட்டீங்க, அதான் உங்களை தேடி நாங்களே வந்துட்டோம் அப்படின்னு தங்கராஜ் ஆஃபீஸில் இருந்து ரொம்ப கோபமாக பேசிட்டு தங்கராஜ் அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. சரி என்னை மன்னிச்சிருங்க சார், அழகுமதி வேணும்னா வேலைக்கு போகட்டும் சார், என்னால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லும்போது, சார் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? சுரேஷ்க்கு சப்போர்ட் பண்ணுற நீங்கள் ஏன் அழகுமதியை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அழகுமதியோட வேலையில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க? அழகுமதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு அந்த சார்கிட்ட பேசுனது எவ்வளோ பெரிய தப்பு. அழகுமதி வேலைக்கு போகக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாது, உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கணும், வீட்டில் இருக்க வேலையை செய்யணும் தானே இப்படிலாம் நீங்கள் தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்கீங்க. இப்போ உங்கள் பேச்சை நான் கேட்கணுமா அப்படின்னு இங்கே வந்து ரொம்ப கோவமாக தங்கராஜை வெளுத்து வாங்குறாங்க. தங்கராஜ் வந்து சார் மன்னிச்சிருங்க சார், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாரு. அழகுமதிக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். அழகுமதியோட அப்பா உண்மையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து பேசியிருக்கலாம், இல்லை சுரேஷ்கிட்ட பேசியிருக்கலாம். வேணும்னே என்னையும் சுரேஷையும் வசமாக மாட்டி விடுறதுக்காக போலீஸ்கிட்ட வந்து உதவி கேட்டுட்டாரே அப்படின்னு தங்கராஜ் வந்து அழகுமதி மேலேயும் அழகுமதியோட அப்பா மேலேயும் ரொம்பவே கோபமாக இருக்காரு தங்கராஜ். இங்கே சுரேஷ் வந்து பார்த்தீங்களா தங்கராஜ் மாமா, இதுக்கு தான் சொன்னேன் நீங்கள் அமைதியாக இருங்கன்னு, நீங்கள் என் பேச்சை கேட்கல, இப்போ நீங்களும் வசமாக மாட்டிக்கிட்டீங்க, என்கிட்டையும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. வர வர அழகுமதியால் என் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. பாருங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இப்படியே இருந்தா அப்புறம் இந்த வேலையை நான் சரியாக செய்ய முடியாது, இந்த வேலையை நீ பார்க்கவே வேண்டாம் சுரேஷ்னு சொல்லிடுவாங்க, என்ன முடிவெடுக்க போகிறாங்களோ தெரியல தங்கராஜ் மாமா அப்படின்னு இங்கே வசமாக மாட்டிக்கிட்ட சுரேஷ் வந்து தங்கராஜ் கிட்ட சொல்லும்போது தங்கராஜ் ரொம்பவே பதட்டமாக என்ன செய்யணும்னு தெரியாமல் யோசிக்கும் போது அங்கே அழகுமதியோட அப்பா வராரு. என்ன சார், என்ன தங்கராஜ் சார், உங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்கும்போது, போதும் நீங்கள் என்கிட்ட வந்து பேசியிருக்கலாம்ல, எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, எப்படி உங்ககிட்ட வந்து பேச முடியும்? நான் உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் அழகுமதிக்கு பிரச்சனை செய்கிறீங்களே, உங்ககிட்ட வந்து பேசுனா நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க, ஆனால் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சார் பேச்சை நீங்கள் கேட்டு தானே ஆகணும். நான் உங்களுக்கு பிரச்சனை செய்யலை, நீங்கள் பிரச்சனை செஞ்சதால் சரியான பதில் கொடுக்குறேன். இனி அழகுமதிக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாமா? சுரேஷ்க்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறீங்க, என் பொண்ணு அழகுமதிக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் செஞ்சது எல்லாமே சரியா தங்கராஜ் சார்? நீங்கள் எதுக்கு அந்த சார்கிட்ட பேசுனீங்க, எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறீங்கன்னு கேள்வி கேட்கும்போது தங்கராஜ் ரொம்பவே கோவமாக இங்கே வந்து சுரேஷ்கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கு மேலே அழகுமதி கிட்டேயும் அழகுமதியோட அப்பா கிட்டேயும் நான் பேச போகிறதே இல்லை சுரேஷ், உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன், உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இப்போ நான் தான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறேன்னு சொல்லும்போது இப்போ எனக்கும் அதே நிலைமை தான் தங்கராஜ் மாமான்னு சொல்லும்போது அந்த சார் வந்து சுரேஷையும் தங்கராஜையும் வெளுத்து வாங்குறாரு. இனி உங்களால் அழகுமதிக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா சுரேஷ், நான் சொன்ன மாதிரியே இந்த வேலையை நீ செய்யவே முடியாது, போனா போதுன்னு உனக்காக நான் சப்போர்ட் பண்ண பொறுமையாக இருந்தேன், ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் அழகுமதிக்கு பிரச்சனை செய்கிற. இவங்களும் நீ என்னெல்லாம் பிரச்சனை செஞ்சேன்னு தெளிவாக எழுதி கொடுத்துருக்காங்க, இந்த பேப்பரில் எழுதி கொடுத்துருக்காங்க சுரேஷ். இதுக்கு மேலே பிரச்சனை செஞ்சேன்னா அவ்வளவுதான், நீயும் தங்கராஜும் மறுபடியும் அந்த சார்கிட்ட பேசி அழகுமதி அந்த காலேஜில் மறுபடியும் வேலைக்கு சேர்றதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்யணும். அப்படி இல்லைனா இவங்க ரொம்ப தெளிவாக இந்த பேப்பரில் எழுதி கொடுத்ததுக்காகவே நீ மறுபடியும் இந்த வேலையில் சேரக்கூடாதுன்னு நானும் யோசித்து முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தங்கராஜாலையும் வெளியில் வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் நானே பேசுகிறேன், அழகுமதி அதே காலேஜுக்கு மறுபடியும் வேலைக்கு போகிறதுக்கு நான் எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன், என்னால் சுரேஷ்க்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு யோசிக்கவே இல்லை, சுரேஷ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியோட அப்பா கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளுங்க, உங்களால் தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு அழகுமதிக்கிட்ட நீங்களே சொல்லணும். ஆனால் அழகுமதிக்கிட்ட தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறது, அழகுமதியோட அப்பாவை ரொம்பவே ஏளனமாக பேசுறதுன்னு இப்படிலாம் நீங்கள் செய்கிறது சரியில்லை சுரேஷ் அப்படின்னு சொல்லும்போது, என்னை மன்னிச்சிருங்க மாமா, அழகுமதியை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு அழகுமதியோட அப்பா இப்படி இந்த சார்கிட்ட உதவி கேட்டதால் அந்த சார் பேசின பேச்சால் இங்கே சுரேஷும் தங்கராஜும் மறுபடியும் அழகுமதி அதே காலேஜுக்கு வேலைக்கு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்ருக்க அழகுமதி ரொம்ப சந்தோஷமாக, என்ன சுரேஷ் எனக்காக வேலைக்கு போக ஏற்பாடு செஞ்சுருக்காரா, தங்கராஜ் எனக்கு உதவி செஞ்சுருக்காரா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அழகுமதியோட அப்பா தான் இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சாருன்னு தெரியாமல் அழகுமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அழகுமதிக்கு அதே காலேஜில் மறுபடியும் வேலை கிடச்சிருச்சா அப்படின்னு ராஜலக்ஷ்மி ராகவன் எல்லாரும் யோசிக்கிறாங்க. மலர் சந்தோஷப்படுறாங்க.
என் பொண்ணு அழகுமதி மறுபடியும் அதே காலேஜுக்கு சந்தோஷமாக வேலைக்கு போகிறா. இப்படிலாம் நடக்கணும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்குதுன்னு அழகுமதியோட அப்பா சந்தோஷப்படுறாரு. இருந்தாலும் அழகுமதியோட அப்பா இப்படிலாம் பிரச்சனை செய்வாருன்னு யோசிக்கவே இல்லைன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்காரு தங்கராஜ். என் பொண்ணு அழகுமதிக்கு நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சுரேஷை பார்த்து யோசிக்கிறாரு அழகுமதியோட அப்பா. இருந்தாலும் நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும். அழகுமதியால் தான் பிரச்சனை வரும்னு நினச்சா அழகுமதிக்காக அழகுமதியோட அப்பா இவ்வளோ பெரிய உதவி செய்வார்னு நான் யோசிக்கவே இல்லை. அழகுமதியோட அப்பா அழகுமதிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரே அப்படின்னு பதட்டமாக இருக்காரு சுரேஷ். ஆனால் அழகுமதி ரொம்ப சந்தோஷமாக மறுபடியும் வேலைக்கு போகிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அழகுமதியோட அப்பா. அழகுமதியோட அப்பா மறுபடியும் அழகுமதி வேலைக்கு போகணும், அழகுமதி தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு அழகுமதிக்கு உதவி செஞ்சுருக்காரு. ஆனால் எனக்கு சரியான பதில் கொடுத்துட்டாரே அப்படின்னு இந்த பிரச்சனைக்கு காரணமே அழகுமதி தான் அப்படின்னு அழகுமதி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு தங்கராஜ்.